ஒரு நிமிஷம். இப்ப வந்துட்டு போச்சே ஒரு குழந்தை, அது திடீர்னு ஒருத்தன் வந்து அது உங்க பேத்தி இல்ல ஹாஸ்பிட்டல்ல மாறி போன குழந்தைன்னு சொன்னா உங்களால விட்டு கொடுக்க முடியுமா? இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. எனக்கு சட்டம் தெரியாது. ஆனா நீங்க சொல்ல போற தீர்ப்புல தான் என் எதிர்காலமே இருக்கு. இது காசு பணத்துக்கும் வீடு நிலத்துக்கும் நடக்கிற கேஸ் இல்லைங்க. அன்பு, பாசம், சொந்தம், இதுக்கான போராட்டம். சட்டப்படி தீர்ப்பு எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. ஆனா தர்மப்படி நீங்க தீர்ப்பு எழுதணும்னு நான் கேட்டுக்கிறேன். பிரதீப் குழந்தை அரவிந்திடமும் அரவிந்த் குழந்தை பிரதீப்பிடம் மாறியது தற்செயலான விபத்து என்பது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் இதில் ஒரு துர்பாக்கியம். அரவிந்த் பிரதீப் குழந்தையை பிரதீப்பிடம் ஒப்படைக்க வேண்டிய நேரத்தில் அரவிந்த் குழந்தையை பிரதீப் அரவிந்திடம் ஒப்படைக்க வேண்டும். ஆனால் அரவிந்தின் குழந்தை இறந்துவிட்டது. ஆதாரப்பூர்வமான சாட்சியங்களின்படி சரண்யா பிரதீப் உமா தம்பதிகளின் குழந்தை என்பதில் எந்தவிதமான சந்தேகங்களும் இல்லாத நிலையில் இன்னும் ஒரு வாரத்தில் அரவிந்த் சரண்யாவை பிரதீப் உமா தம்பதிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அரவிந்த், என்னை மன்னிச்சிருப்பா. அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு என்னால சட்டப்படித்தான் தீர்ப்பு எழுத முடியும். ஆனா இப்படி ஒரு தீர்ப்பு எழுதுனதுக்காக நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? பொதுவா நாங்க ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கும்போது சமுதாயத்துல அவன் வாழறதுக்கு தகுதி இல்லாதவன் மனப்பூர்வமா ஒத்துக்கிட்டாலும் ஒரு உயிர் பலி கொடுக்குறோங்கிற மனித நேயத்துல இனிமே இப்படி ஒரு தீர்ப்பு எழுதக்கூடாதுன்னு அந்த தீர்ப்பு எழுதின பேனாவை உடைக்கிறது வழக்கம். இன்னைக்கு நான் எழுதின தீர்ப்பு தர்மப்படி, மனித நேயப்படி தப்புதான். அதை நான் உணர்ந்தேன். அதனாலதான் இனிமே இப்படி ஒரு தீர்ப்பு எழுதக்கூடாதுன்னு அந்த பேனாவை நான் உடைச்சிட்டேன். அரவிந்த், உனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை வேற யாருக்கும் ஏற்படக்கூடாதுப்பா. எந்த கோர்ட்டும் உனக்கு உன் குழந்தை மீட்டு தராதுப்பா. ஆனா ஒரே ஒரு ஜீவன் நினைச்சா இந்த குழந்தை உனக்கு கிடைக்கும். இந்த குழந்தையோட தாய் முதலாளி, முதல்ல அரவிந்த் பாப்பா வாங்க. அரவிந்த், அரவிந்த். நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. கை விரல் மட்டும்தான் பிராக்சர் ஆயிருக்கு. ரத்தம் நிறைய சேதமானதால மயக்க நிலையில இருக்காரு. எப்படி இருந்தாலும் ஒரு 4 நாள் பெட் ரெஸ்ட் எடுத்தாகணும்.
ஆண்டின்னு கூப்பிடாதம்மா. நான் உன் அம்மா. நீ என்ன அம்மா தான் கூப்பிடணும். போய் சொல்லாதீங்க ஆண்டி, நீங்க அம்மா இல்ல. என் அம்மா எனக்கு நல்லா தெரியும். அவங்க சாமிகிட்ட போயிட்டாங்க. நான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த. உனக்கு நான் எப்படி புரிய வைக்க போறேன்? நீ என் பொண்ணு. இல்ல ஆண்டி, பிரியா செத்துட்டனால என்ன எடுத்துக்கலாம்னு பாக்குறீங்க. அப்பா எங்க ஆண்டி? சொல்லுங்க ஆண்டி, அப்பா எங்க? சரண்யா, இங்க பாத்தியா? இவர்தான் உங்க அப்பா. இல்ல, இவர் எங்க அப்பா இல்ல. சரண்யா, நீ சின்ன குழந்தை, பெரியவங்க சொன்னா கேட்டுக்கணும். ம்? மாட்டேன். நீங்க அப்பா இல்ல. எனக்கு எங்க அப்பா வேணும். சரண்யா, நீ யார அப்பா நினைச்சிட்டு இருக்கியா? ஆக்சிடென்ட் அடிபட்டு செத்துட்டான். இதான் உங்க அம்மா, நான் தான் உங்க அப்பா, இதான் உங்க அண்ணன். இதாம்மா நம்ம குடும்பம். என்னங்க இது? குழந்தை ஏற்கனவே பயந்து போயிருக்கா. அவகிட்ட திடீர்னு இப்படி ஒரு அவளுக்கு பொய். ஒண்ணாகாது. அவளை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் செத்தவனாவே இருக்கட்டும். அதுக்காக போய் சொல்லுமா? அவளுக்கு நம்ம மேல ஒரு பிடிப்பு ஏற்படுத்த இதை தவிர வேற வழி தெரியல. I'm sorry. என்ன முதலாளி, அரவிந்த காணா? அதானே, எங்க போச்சுன்னு தெரியலையே. அரவிந்த், ஏங்க வந்த? ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன். கம் ப்ளீஸ், உட்காரு. அரவிந்த், ஐம் சாரி. நடந்த விபத்துல நீ இறந்து போயிட்டேன்னு சரண்யா கிட்ட நான் சொல்லிட்டேன். நான் அப்படி என்ன பார்க்காத. நான் குடும்பக்காரன் இல்ல, சரண்யாவோட நல்ல எதிர்காலத்தை வச்சுதான் சொன்னேன். நீ இறந்து போயிட்டதுக்கும் 1 வாரம் இருக்கலாம், 3 மாசம் இருக்கலாம், 1 வருஷமே இருக்கலாம். குழந்தை தானே, காலப்போக்கில் மாறிடும். அரவிந்த், பெத்த என்கிட்ட பேச மாட்டேன். அரவிந்த், பழக மாட்டேங்கிற. We need her love. அவன் அன்பை எங்க மேல திருப்பறதுக்கு இது தவிர ஒரு வழி தெரியல. அரவிந்த், what did you take like this? பெத்த பொண்ணை பாசத்தோட வளர்க்கிறோம், நல்லா படிக்க வைக்கிறோம், வயசு வந்த உடனே கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு அனுப்புறோம். நல்லா இருக்கணும் தானே? அது மாதிரி நினைச்சுக்கோ. அரவிந்த், இதோ பாரு, சரண்யா நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னா அவளை பொறுத்த வரைக்கும் நீ செத்தவனாவே இருக்கணும். இல்ல கோர்ட்டு சட்டம் 4 நாள் தானே ஆச்சு, இன்னும் 3 நாள் அவ கூட இருக்கிறது எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு வாதான்னா ஐ சரண்டர். என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அரவிந்த், ஜஸ்ட் இமேஜின், நீ செத்து போயிட்ட நான் நம்பிட்டு இருக்கா. நீ உயிரோட திரும்பி வந்தா சந்தோஷப்படுவான். அந்த சந்தோஷம் 3 நாள் தான் இருக்கும். 4வது நாள் அவ எங்கிட்ட வந்தாவணும். அவ மனநலம் எப்படி இருக்கும்? பைத்தியமாயிடும் அரவிந்த். She will become mad. அதுக்கப்புறம் எப்படி எங்க கூட சந்தோஷமா பழகுவா? எப்படி எங்க கட்டுவா? யோசிச்சு பார். And you decide.
நான் இங்க வந்திருக்க கூடாதுதான். சரண்யா என் பொண்ணு இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா 5 வருஷம் என் சொந்தம் பொண்ணு மாதிரி தாங்க முடியல. நீங்க சொல்றது சரிதான். நான் இங்க வரக்கூடாது, சரண்யாவை பார்க்க கூடாது. அது அவளுக்கு நல்லதில்லை. நீங்க நீங்க அவளை நல்லா வளர்ப்பீங்க.